ஆமா, எதுக்கு சார் இந்த வேஷம்? இங்க யாருக்கும் நான் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது. ஏன் சார்? எங்க அம்மா என்ன ஆபீஸ்க்கு போக சொன்னாங்க, நான் இங்க வந்துட்டேன். அதனால நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அதுலயும் முக்கியமா அந்த தீபிகாக்கு. ஆமா சார், தீபிகாவுக்கு ஏதோ கால் பசங்கிடுச்சான், அதான் மருந்து எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். ஓகே. சரி. wherever you go, I follow. நான் வரேன் சார். அந்த ரோஸை கொடுத்து உசார் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் மிஸ் ஆயிடுச்சே. ஆமா பூங்குடி, அந்த மங்கி ஒன்னு எதுவும் பண்ணிரலையே? ஒன்னும் பண்ணல. ஆனா என் கையில இந்த ரோஸை பறிச்சுட்டு போயிருச்சே. அத நீ தான் அதுகிட்ட போய் கேட்கணும். கேட்டிருப்பேன், ஆனா அதுக்குள்ள ஓடி போயிருச்சே. அப்ப நீயும் எங்கயாவது ஓடி போயிரு. நான் மட்டும் எப்படி தனியா ஓட முடியும்? நீயும் வந்தா சேர்ந்து ஓடலாம். இதுக்கு மேல ஏதாவது பேசுன மரியாதை கெட்டுரும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்ச பாரு. மேடம், ஏய் இந்தாங்க. கார்ல இருக்கிற மூவ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? மூவி எதுல இருக்குன்னு தெரியல மேடம், அதான் தேடி எடுத்துட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லு. என்ன ஏன் நீட்ற? நீ போட்டு விட மாட்டியா? போடுவேன் மேடம். ஐயோ வேணாம் ஆண்டி, என் மேல இருக்கிற கோவத்தை மருந்து போடுறதுல காமிச்சிட போறா. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? இந்தா நீயே போட்டுக்கோ. ஏய் வாங்கி போட்டு விடுறீ. குடு தீபி. கொஞ்சம் பொறுத்துக்க. சரி வா, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறேன். வா. பாத்து வாமா. பாத்து. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு வெண்ணிலா. எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி. எனக்கு ஃபலூடா. எனக்கு ஒரு பிஸ்தா. நீ ஏன் ஒரு பிஸ்தா? உனக்கு பிஸ்தா இல்லாம இருக்குமா? அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, ப்ளீஸ்மா. உனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குமா? அம்மா ப்ளீஸ்மா. நீ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட கூடாதுமா. பூங்கடி, உனக்கு என்ன வேணும்? நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. இவெல்லாம் ரோட்ல போற குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடுறதே அபூர்வம். பரவாயில்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் பண்றேன். இல்ல வேணாம், பாவம் சின்ன பிள்ளை, அதுவே சாப்பிடல. அத பாக்க வச்சுக்கிட்டு. ஏய் 420, நாங்கெல்லாம் சாப்பிடல. அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சாப்பிடல. பரவாயில்ல பரவாயில்ல, என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. அப்புறம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கூடவே வந்துட்டு ஒண்ணுமே வாங்கி தரலன்னு யாராவது சொல்றதுக்கா? அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. அதெல்லாம் இல்ல, நீ சாப்பிட்டுதான் ஆகணும். என்ன வேணுமோ சொல்லுங்கறல்ல. இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி சொல்லு. அப்ப நம்ம 2 பேரும் பட்டர் ஸ்காட்ச் சாப்பிடலாமா? ஏன்னா இது வரைக்கும் நீ பட்டர் ஸ்காட்ச் சாப்பிட்டிருக்க முடியாது, இனிமேலும் சாப்பிட முடியாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? எந்த வேலைக்காரங்களுக்கும் அவங்க எஜமானுங்க காஸ்ட்லியா வாங்கி தர மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ கூட 2 பட்டர் ஸ்காட்ச் கொண்டு வா. ஓகே மேடம். ஆண்டி, என் நெயில் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, அத கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெயில் கட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓ இருக்கே, கொஞ்சம் கொடுங்க ஆண்டி. பூங்குடி, கார்ல நெயில் கட்டர் இருக்கு, போய் எடுத்துட்டு வரியா? அம்மா ப்ளீஸ்மா. நோ நோ, நீ சாப்பிட கூடாது. மேடம் எனக்கு ஐஸ்கிரீம். டேய், உனக்கு ஐஸ்கிரீமை விட வேற ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு, முடிஞ்சா எடுத்து சாப்பிட்டுக்கோ. ஸ்பெஷலா என்ன? கார்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. புரிஞ்சிருச்சே. உன்னை எல்லாம் பூங்குடி. என்ன? இல்ல, நான் வாண்டடா வரல, வாட்டர் பாட்டில் கேட்டாங்க, எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க பாரு, சும்மா வந்து என்கிட்ட அசட் வழிஞ்சிட்டு இருக்காத, அவ்வளவுதான்.
வாட்டர் பாட்டில் தானே, நான் எடுத்துட்டு வரேன் பா. அப்ப நான் போட்டா? மரியாதையா போயிடு. ஏய், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர சொன்னா என்ன வெறுங்கையோட வந்து நிக்கிற? நான் எடுத்துட்டு வரேன், நீ போன்னு சொல்லி பூங்குடி என்னை விரட்டி விட்டுருச்சு. ஏண்டா விரட்டி விட்டா நீ ஓடி வந்துருவியா? உன்னை எல்லாம் எத்தாலே எழுத்து. மேடம் இந்தாங்க. இந்த ஏய் பூங்குடி, இந்தா இந்த மூவை கொண்டு போய் கார்ல வச்சுட்டு வந்துரு, மிஸ் ஆயிட போகுது. சரிங்க மேடம். ஏய் 420, ஐஸ்கிரீம் மேல எல்லாம் பட்டுடுச்சு, ஒரே அழுக்கா இருக்கு. துடைக்கணும், கார்ல டவல் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க. மேடம், ஐஸ்கிரீம் கூல் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒன்றும் அவளுக்கெல்லாம் பிரச்சனை இல்ல. ஊர்ல கூழெல்லாம் குடிச்சு வளர்ந்தவ தான். அப்படியே தீபிகா? ஏய் 420, கூழ் குடிக்கிற மாதிரியே இந்த ஐஸ்கிரீமையும் குடிச்சிடு, சரியா? இல்ல மேடம், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம். ரோஷமா, இது பார், ரோஷம், மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் பார்த்தா குடிக்க தண்ணி கூட கிடைக்காது, புரியுதா? ஏய் வாங்க போலாம். இந்த பாரு பூங்குடி, இவங்க இப்படி பண்றது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எங்க மேடம் இந்த மாதிரி கொஞ்சம் எடை கூடமா இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனேன்னு வச்சுக்கேன், உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. அவங்க எந்த ஐஸ்கிரீமை இவ்வளவு சாப்பிட விடாம பண்ணாங்களோ அதே ஐஸ்கிரீமை இவளுக்கு வாங்கி கொடுத்து நம்ம ஐஸ் வச்சிட வேண்டியதா. பூங்குடி ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் பூங்குடி. இந்தா பூங்குடி, உனக்கு ஒண்ணுக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரெண்டையுமே நீயே சாப்பிடு, இல்லைனா ஆளுக்கு ஒன்னா சாப்பிடுவோம். இல்ல, எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லாத, உனக்குன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் நான் வேணான்னு சொல்றேன்ல. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணான்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு பூங்குடி. நான் ஒன்னும் உன்கிட்ட வாங்கிட்டு வந்து தர சொல்லல. யாராவது வாங்கிட்டு வர சொல்லி கேட்பாங்களா? நமக்கு பிடிச்சவங்க மனசுல என்ன இருக்குன்னு நாமளே புரிஞ்சுக்க வேணாமா? சாப்பிடு பூங்குடி, ப்ளீஸ் சாப்பிடு. எனக்கு வேணாம், ரெண்டையுமே நீயே சாப்பிடு. பூங்குடி, ஏற்கனவே உன்னை நினைச்சு நான் பைத்தியமா இருக்கேன். இதுல நீ வேற என்ன பேசியே பைத்தியமாக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் பேசின நான் பைத்தியம் ஆயிடுவேன். இப்ப நீ சாப்பிடல, நான் ஊட்டி விட்டுருவேன். ஒருவேளை அதுக்காக தான் முரட்டு பிடிக்கிறியா? இங்க பாரு, இந்த மாதிரி என்கிட்ட பண்ணன்னு வச்சுக்கயேன், அப்புறம் லீலா மேடம்கிட்டே சொல்லி கொடுத்துருவேன். யாருக்கிட்ட? லீலா மேடத்துக்கிட்டியா? ஐயோ பூங்குடி, நான் உன்னை லவ் பண்றேன்ற விஷயம் லீலா மேடத்துக்கு தெரியும். அவங்க ஆசீர்வாதத்தோட தான் இதை நான் பண்றேன். வேண்டாம், மரியாதையா போயிடு. பூங்குடி, ஆசையா பூ கொடுக்கலான்னு வந்தேன், அது அந்த குரங்கு பொம்மை கெடுத்துருச்சு. இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அதனால இந்த ஐஸ்கிரீமை ஊட்டி விட்டு என் காதல சொல்ல போறேன். இந்தா. ஐயோ அம்மா.
ஏய் யாரா நீ மறுபடியும் வந்துட்டியா ஏய் இந்தடா உனக்கு என்னடா பாவம் பண்ண டேய் விடுடா ஐயோ ஏய் விடுடா என் லவ் சொல்ல விடுடா டேய் ஐயோ புகுடி காப்பாத்து புகுடி ஐயோ 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 ஏய் இந்தடா சும்மா விட மாட்டேன் ஐயோ புகுடி காப்பாத்து புகுடி காப்பாத்து புகுடி ஐயோ புகுடி புகுடி காப்பாத்து புகுடி ஏய் யாரா நீ யாரா எதுக்குடா அப்படி பண்ற ஐயோ யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இவ கூட ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? இரு. இது அவனேதான். ஏண்டா பூங்கொடி கிட்ட பூவை கொடுக்க விட மாட்டேன்ற, ஐஸ்கிரீம் கொடுக்க விட மாட்டேன்ற, என் காதல சதி பண்ற. டேய் குரங்கு வாயா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த வரேன். இந்த டிரைவர் நம்மளை விட மாட்டான் போல இருக்கேன். இதே ட்ரெஸ்ல இருந்தா நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். முதல்ல கெட்டப்ப மாத்துவோம். ஐயோ, நமக்குன்னு எங்க இருந்து தான் வந்து வாய்க்கிறாங்களோ, தேடி வருவாங்களோ. ஒருத்தன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம். அவன் வரட்டும் இருக்கு. இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு தானே ஜீவா அவகிட்ட கொஞ்சனா. நாம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவோம். அவ ஜீவா நினைச்சிட்டு வருவா. எங்கேயாவது கூட்டிட்டு போய் அதல பாதாளத்துல அவளை தள்ளி விட்டு கதையை முடிச்சிருவேன். பூங்கொடியை கரெக்ட் பண்றதுக்குள்ள உசுறு போயிரும் போல இருக்கே. ஹாய், ஹேவ் எ நைஸ் டே. வணக்கம் Nice சார். day வா? கை கொடுங்க. இன்னைக்கு ஐஸ் டே ஆகும்னு பார்த்தா அந்த குரங்கு வாயன் கெடுத்துட்டான். ஓ, வாட் a sad. மிக்கி மவுஸ் சேடு, அந்த குரங்கு சேடு. அதுக்கு இன்னைக்கு என் கையால தான் சாவு. இந்த பக்கம் ஓடி வந்துச்சா பாத்தீங்களா? எஸ் எஸ், அது அந்த பக்கமா தான் போச்சு. பாத்தீங்களா? எந்த பக்கம்? அந்த பக்கம் தான். சீக்கிரம் போனீங்கன்னா அத புடிச்சிடலாம். செத்தடா மவனே, என் செல்லம். நான் போய் அத பாருங்க இன்னைக்கு. போ. வரட்டுமா? போங்கோ போங்கோ போங்கோ. நாம மிக்கி மவுஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறது இந்த பாத்து மாடு எனக்கு தெரியல. தீபிகா, நீ இன்னைக்கு செத்த. ஏய் குரங்கு வாயா, இந்த பக்கம் தானே போன.
உன்னை சும்மா விட மாட்டேன்டா உன்ன ஆ? என் காதலுக்கா முட்டுக்கட்டை போட பாக்குற உன்னை இந்த கட்டையால சாத்துறேன்டா சாத்துறேன் அம்மா டேய் பஞ்சு மிட்டாய் தலையா என்ன தள்ளி விட்டது பத்தாதுன்னு என் லவ்வரே தள்ளி விட பாக்குறியா ஐயோ ஆ, இருடா, போடா. ஏய், போட மாட்டேன் அவனை. ஐயோ ஜீவா சார் ஏய், ஜீவா சார் போட மாட்டேன். ஏய், டன்டடாய். சார் அப்ப அது யார் சார்? ஆ? தீபிகா. இருடா, போடா. ஏய், போட மாட்டேன் அவனை. ஏய், போட மாட்டேன்டா. நான் தீபிகா இடியட். மேடம் நீங்களா? டேய் என்ன ஏன்டா அடிச்ச? நீங்க தான் இந்த Dress போட்டு வந்து என்ன தள்ளி விட்டீங்களா? நான் இல்லடா. நான் இப்பதான் இந்த Dress-ஐயே போட்டேன். அப்போ உங்களுக்கு முன்னாடி இந்த Dress போட்டது யாரு? ஐயோ அது வேற ஆளுடா. நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சதுக்கு அப்புறம் பாரு அவனுக்கு எப்படி வைக்கிற வேட்டு. பொடாங்கு. சாரி மேடம். போய் தொலை. என்ன தீபி, எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்குதா? அந்த பட்டிக்காட்டை காலி பண்ணிட்டீங்களா இல்ல இனிமேதான் காலி பண்ண போறீங்களா? அது இல்ல ஆண்டி. அவ எங்க போனாலும் ஜீவா தான் அவளோட ஷேடோ மாதிரியே அவ கூடவே வந்துட்டு இருக்கானே. அவனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே வேலையை கொடுத்து ஆபீஸ்க்கு அனுப்புனேன். அவன் ஆபீஸ்க்கெல்லாம் போல. உங்களையும் என்னையும் ஏமாத்திட்டு அவன் ஒரு குரங்கு பொம்மையை மாட்டிக்கிட்டு இங்க தீம் பார்க்ல தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவன் இப்ப இங்க இருந்தா எங்களால மட்டும் இல்ல யாராலையுமே அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே அவனுக்கு ஃபோன் பண்ணி இங்க இருந்து வர சொல்லுங்க. இல்ல நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, போனை வை. நான் அவனுக்கு போனை போட்டு லெஃப்ட் ரைட் கொடுத்து அவனை உடனே அங்கிருந்து கிளம்ப வைக்கிறேன். ஓகே ஆண்டி. அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மா ஏண்டா இப்ப நீ எங்க இருக்க? நான் இங்கதான் ஆபீஸ் பக்கத்துல இருக்கேம்மா. உன்னை நான் ஆபீஸ்ல இருக்க சொன்னேனா இல்ல ஆபீஸ் பக்கத்துல இருக்க சொன்னேனா? இல்லம்மா, அது வந்து இத பாரு, உங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை. வாயில பேண்டேஜ் போட்டுக்கிட்டு அவர் அவஸ்தைப்படுறாரு. அவருக்கு பதிலா போய் ஃபைல்ல சைன் பண்ணுனா நீ தீம் பார்க்ல போய் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? இல்லம்மா, இதோ சீக்கிரம் போயிடுவேன். நீங்க ஒன்னும். டேய், எப்படா போறது? மேனேஜர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லம்மா, பக்கத்துல தான் இருக்க, போயிடுவேன். இத பாரு, இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஆபீஸ்ல இருக்கணும். இல்ல இதோ கிளம்பிட்டமா, ஒரு 5 நிமிஷத்துல ஆபீஸ்ல இருப்பேன். அம்மா நான் இங்க தான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சு கத்துறாங்க. நான் இப்ப கிளம்புறேன், சரியா? சரிங்க சார். நீங்க இவ்வளோ நேரம் இருந்ததே பெரிய விஷயம். லேட் ஆயிடுச்சுன்னு வேகமா போகாதீங்க. பார்த்து நிதானமா போங்க. சரி சரி, பாய் பாய். சொல்லுங்க கிரானி. இப்ப அந்த பட்டிக்காடை என்ன பண்ணிட்டு இருக்கா? அவள ஒரு வழி பண்ணலான்னு பார்த்தா அந்த ஜீவா ஆபீஸ்க்கு போகாம இங்க வந்து குரங்கு பொம்மைய மாட்டிக்கிட்டு அவளுக்கு பாடி கார்டா நின்னுட்டு இருக்கான். அவன் இருக்கிறதுனால இவள ஒண்ணுமே பண்ண முடியல. ச்சே, இப்பதான் மாயா ஆண்டி கிட்ட சொல்லி அவனை கூப்பிட வச்சிருக்கேன். சரி விடு, அதான் ஜீவா கிளம்பிட்டான்ல. ஆமா கிரானி. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். என்ன கிரானி? இன்னைக்கு நாம அந்த லீலாவுக்கு நல்ல கீ கொடுத்து அனுப்பியிருக்கோம். அந்த பட்டிக்காட்ட அவ என்ன வேணாலும் பண்ணுவா.
சோ இப்ப நீ அங்க இருக்க வேண்டாம். நாளைக்கு போலீஸ் என்கொயரி அது இதுன்னு வந்தா நீ அட்டன் பண்ண வேண்டி இருக்கும். ஆல்ரெடி உனக்கும் அந்த பட்டிக்காட்டுக்கும் டிஸ்பியூட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அங்கிருந்து கிளம்ப முடியுமோ கிளம்பிடு. அவ செத்தானா அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது.